இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றினிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நம்ம கேட்க இருக்கிறது அத்தியாயம் 8. நான் உங்க ஆர்ஜே ஹரி. நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. ஐஷு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட எனக்கு தான் மூளை ரொம்ப அதிகம். இருக்கும். உண்மையதான் ஐஷு சொல்றேன். ஆண் மூளையை விட பெண் மூளையோட அளவு 10% கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி? அது எப்படின்னா, ஆண் மூளையோட அளவு 1 கிலோ 400 கிராம் இருக்கும். ஆனா பெண் மூளையோட அளவு 1 கிலோ 250 கிராம் தான் இருக்கு. அதனாலதான் உன்னை விட எனக்கு மூளை ரொம்ப அதிகம்னு சொன்னேன். மூளை அதிகமா இருந்தா மட்டும் போதுமா? நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு இருக்க மூளை 2 பார்ட்டா பிரிச்சிருக்கும். அதுல ரைட் சைட்ல இருக்க மூளை லெஃப்ட் சைடு ஒரு பார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்.
லெஃப்ட் சைடில் இருக்க மூளை ரைட் சைடில் இருக்க எல்லா பார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கண்ட்ரோல் பண்ற பார்ட் தான் கார்பஸ் கரோசம் சொல்லுவாங்க. அது ஆண்களை விட பெண்களுக்கு 30% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் ஆண்களை விட பெண்களால அதிகமா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பாத்தியா, உன்னை விட நான் தான் அதிகமா மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். மல்டி டாஸ்கிங் பண்றதுலாம் இருக்கட்டும், இன்னைக்கு ப்ரோக்ராம்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு முதல்ல சொல்லு. அதை பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். ஹிரோஷிமா நாகசாகில ஒரு அணுகுண்டு வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அதை பத்தி உனக்கு தெரியுமா? நான் கூட படிச்சிருக்கேன். அந்த அணுகுண்டு வெடிச்சு நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த ரேடியேஷன்னால பல ஜெனரேஷனுக்கு குழந்தைங்க கூட பாதிச்சு பிறந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரேடியேஷன்ல இருந்து கூட பாதிப்பு ஏற்படாம இன்னமும் ஒரு பூச்சியினம் வாழ்ந்துட்டு இருக்கு. என்னது, அந்த ரேடியேஷன்ல இருந்து தப்பிச்சு ஒரு பூச்சியினம் வாழ்ந்துட்டு இருக்கா? ஆமா, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மீண்டும் பள்ளிக்கு போகலாம் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா? எஸ் சார். சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெஞ்ச் மேல் சப்மிட் பண்ணுங்க. சார் உங்க காலுக்கு கீழே கரப்பாம்பூச்சி தானே, அது எதுவும் பண்ணாது, அதுவே போயிடும். சார் ஏன் சார் அதை அடிக்காம விட்டீங்க? அது அடிக்கிறதால மட்டும் அது என்ன சாகவா போகுது? ஆமா சார், நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். எங்க வீட்டில் இப்படி கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா எங்க அம்மா அதை அவ்வளோ அடிப்பாங்க. ஆனா அது சாகவே சாகாது. ஏன் சார் அது சாகவே மாட்டேங்குது? சரி வாங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு கரப்பாம்பூச்சியை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. கரப்பாம்பூச்சி அதோட வெயிட்டை விட 900 மடங்கு அதிகமான வெயிட்டை தாங்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூச்சியோட வெயிட்டு 1 கிராம் அப்படின்னா அந்த பூச்சியால 900 கிராம்ஸ் வரைக்கும் தாங்க முடியும். அதனால நம்ம அதை மிதிச்சா கூட அது உடனே இருந்து வேகமா ஓட தான் செய்யும். என்ன சார் சொல்றீங்க? 900 மடங்கு வெயிட்டை அதால தாங்கிக்க முடியுமா? அப்போ அதோட வெயிட் எவ்வளோ சார்? அதோட வெயிட்டு ஆவரேஜா 0.105 கிராம் இருக்கும். இது அதோட லென்த்தை பொறுத்து மாறும். ஒருவேளை அதோட லென்த் சின்னதாக இருந்தா எடை குறைவாவோ இல்லை அதோட லென்த் அதிகமாக இருந்தா எடை கூடவோ இருக்கும். சார் அப்போ அதோட லென்த் ஆவரேஜா எவ்வளோ சார் இருக்கும்? அதோட லென்த்து ஆவரேஜா 13 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். சார் இப்போ அதை அடிச்சாலோ மிதிச்சாலோ தான் சாகாது, ஆனால் தண்ணியில் போட்டால் கூட சாக மாட்டேங்குதே சார். தண்ணியில் போட்டால் கொஞ்ச நேரத்திலேயே வெளியில் வந்துடுது. அதால் எப்படி சார் இது முடியுது? கரப்பாம்பூச்சியால் 40 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு விடாமலையோ இல்லை மூச்சா ஹோல்ட் பண்ண முடியும். அதனால தான் அதை தண்ணியில் போட்டால் கூட அது அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிரும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, ஒரு பிறந்த கரப்பாம்பூச்சி 24 மணி நேரத்திலேயே அதோட பேரண்ட்டை விட அதிகமான வேகத்தில் ஓடும். சார் இந்த கரப்பாம்பூச்சிலாம் எப்படி சார் அதிகமாயிட்டே இருக்கு? ஃபர்ஸ்ட் டே பார்த்தா 2 குட்டி குட்டியாக வருது, நெக்ஸ்ட் டே பார்த்தா அதை விட அதிகமாக குட்டி குட்டியாக வந்துட்டே இருக்கு. எப்படி சார் இது அதிகமாயிட்டே இருக்கு? கரப்பாம்பூச்சி முட்டைகள் இட்டு தான் அதோட இனத்தை பெருக்குது. அது ஒரு சிங்கிள் கேஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேஸுக்கு பேர் தான் ஊதியக்கான்னு சொல்லுவாங்க. சார் அந்த கேஸ் எப்படி இருக்கும்? என்ன கலரில் சார் இருக்கும்? இது டார்க் ப்ரௌன் அப்படி இல்லைனா ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும். இதோட சைஸ் ரேஞ்ச் 5லிருந்து 13 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். சார் அப்போ அதால் எவ்வளோ முட்டை இட முடியும் சார்? ஒரு கேஸில் 13லிருந்து 40 முட்டைகள் வரைக்கும் அதால் இட முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ கரப்பாம்பூச்சியோட தலையை வெட்டிட்டா கூட அது 1 வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். என்ன சார் சொல்கிறீங்க? தலையிலனா கூட 1 வீக் வரைக்கும் அதால் வாழ முடியுமா? தலையிலனா எப்படி சார் அது மூச்சு விடும்? அதுக்கு மூச்சு விட தனியாக மூக்கெல்லாம் தேவையில்லை. அது உடம்பு ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு தான் அது மூச்சை விடும். அப்புறம் ஏன் சார் அது 1 வீக் அப்புறம் செத்துடுது? அதுக்கும் உயிர் வாழத்துக்கு சாப்பாடு வேணும். 1 வாரத்துக்கு மேலே சாப்பாடு இல்லைன்னா அது கண்டிப்பாக செத்து போயிடும். சார் கரப்பாம்பூச்சிக்கு மூளை இருக்கா சார்? கண்டிப்பாக கரப்பாம்பூச்சிக்கும் மூளை இருக்கு. சார் அப்போ எப்படி சார் தலையை வெட்டிட்டதுக்கு அப்புறம் மூளை இல்லாமல் எப்படி சார் அதோட வேலையெல்லாம் அது செய்யுது? கரப்பாம்பூச்சியோட ஒவ்வொரு உறுப்பு பக்கத்துலயும் அந்த உறுப்பு என்ன செய்யும்னு சொல்றதுக்கு நரம்பு திசுக்கள் இருக்கும். அதனால அதோட மூளை அதுகிட்ட இல்லைனா கூட அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சார் அப்ப இந்த கரப்பாம்பூச்சியோட மூளை எவ்வளோ பெருசா இருக்கும்? அதோட மூளை வேர்க்கடலையில பாதிக்கும் கம்மியான சைஸ்ல தான் இருக்கும். சார் இந்த கரப்பாம்பூச்சி எவ்வளோ வருஷமா சார் இந்த பூமியில இருக்கு? இந்த கரப்பாம்பூச்சி 300 மில்லியன் வருஷத்துக்கு மேலாவே இருக்கு. அதாவது டைனோசர் உருவாகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த கரப்பாம்பூச்சி பூமியில இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கரப்பாம்பூச்சியோடைய சர்வைவல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கரப்பாம்பூச்சி -32 டிகிரி குளிரில் கூட உயிர் வாழ முடியும். அதே மாதிரி அணுகுண்டோட வெடிப்பிலிருந்து கூட
இதால் உயிர் வாழ முடியும். சார், இந்த கரப்பாம்பூச்சி மனுஷங்களெல்லாம் கடிக்குமா சார்? கரப்பாம்பூச்சி மனுஷங்களை கடிக்கும். ஆனால் அது ஃபிங்கரோட நெயில் பார்ட்டில், கால் விரல், கை இது மாதிரி இடத்துல தான் பொதுவாக கடிக்கும். அதுவும் இது நம்ம உடம்புல இருக்கிற அழிஞ்சு போன ஸ்கின் செல்ஸை தான் சாப்பிடும். வேற என்னெல்லாம் சார் சாப்பிடும் கரப்பாம்பூச்சி? அது எல்லாமே சாப்பிடும். வேஸ்டான ஃபுட்டு, பாத்ரூமில் இருக்கிற சோப்பு, இப்படி எல்லாமே சாப்பிடும். அது மட்டும் இல்லை, அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டும் ஒன்று இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? காக்ரோச்சுக்கு ஃபேவரட் ஃபுட்லாம் இருக்கா? ஆமாம், காக்ரோச்சுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டு தான். அதனால தான் கரப்பாம்பூச்சியை கொல்ல யூஸ் பண்ணுற மெடிசனில் கூட ஸ்வீட் அல்காரிதம் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்வீட்டோடைய ஸ்மெல்லை வச்சு தான் கரப்பாம்பூச்சி அதை சாப்பிடும். அதை சாப்பிடும் பொழுது அந்த ஸ்வீட்டு கூடவே பாயசனம் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக அது செத்து போயிடும். சார், காக்ரோச்சால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் சார் வரும்? இந்த காக்ரோச் நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்ஸ் அப்படி இல்லைன்னா க்ளோத்ஸ் இது மாதிரியான திங்ஸ் மேலே போகும்போது அது மேலே இருந்து கொட்டுற கெமிக்கல் மூலமாக நம்மளுக்கு ஆஸ்துமா இல்லைனா அலர்ஜி மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும். அது என்ன கெமிக்கல் சார்? அந்த கெமிக்கல் பேர் பெர்மோனஸ். இது கரப்பாம்பூச்சியோட குடல்ல இருக்கிற ஒரு வகையான பாக்டீரியா. அந்த கரப்பாம்பூச்சியால் மனுஷனுக்கு வேணால் பாதிப்பு இருக்கலாம், ஆனால் இயற்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எப்படின்னா, ஒரு கரப்பாம்பூச்சி எல்லாமே சாப்பிடும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் மூலமாக மண்ணுக்கு நிறைய நைட்ரஜன் சத்து கிடைக்கும். இந்த நைட்ரஜன் மரங்களுக்கும் செடிக்கும் நல்ல உரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரப்பாம்பூச்சி பறவை, பூனை இது போன்ற சின்ன சின்ன விலங்குகளுக்கு சாப்பாடாகவும் இருக்கும். இதை நம்ம அழிக்கிறதுனால உணவு சங்கிலியும் பாதிக்கப்படும். சார், அப்போது கரப்பாம்பூச்சி அழிக்கக்கூடாதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கரப்பாம்பூச்சி வந்ததுன்னா நிறைய நோயை பரப்பிடும்ல சார்? கரப்பாம்பூச்சியை அழிக்கிறத பற்றி யோசிக்கிறத விட நம்ம ஏன் அதை வராமல் தடுக்கலான்றதை பற்றி யோசிப்போம். இப்போது நம்ம வீடு, ஸ்கூல் இது மாதிரியான இடங்களை சுத்தமாக வச்சுருந்தாலே போதும். சுத்தமாக இருக்கிற இடத்துல கரப்பாம்பூச்சி வராது. என்ன பசங்களா, இன்றைக்கி எல்லாருமே கரப்பாம்பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக இருந்தால் அங்கே கரப்பாம்பூச்சி வராது. கரப்பாம்பூச்சி வரல அப்படின்னா கரப்பாம்பூச்சி பரப்புற நோய்களும் நம்மளுக்கு வராது. என்ன எல்லாரும் செய்வீங்களா? செய்வோம் சார். சரி பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ சார். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். பாத்தியாரி, ஒரு கரப்பாம்பூச்சிக்குள்ளார எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. ஆமா ஐஷு, நானும் இன்னைக்கு தான் கரப்பாம்பூச்சியை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் சரி ஐஷு, போன வாரம் உன் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஹரி. நல்லா இருக்காங்க ஹரி. அவங்கள சிடி ஸ்கேன், எக்ஸ்ரேஸ்லாம் எடுக்க சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படவே தேவையில்ல ஐஷு, அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம ஷோவில் இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. இந்த ஷோவை அவங்கள கண்டிப்பாக கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க இதை நினச்சலாம் பயப்படவே மாட்டாங்க. நம்மளுடைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அடுத்து வர செக்மெண்ட் தான் நாளும் அறிவியல் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் இன்னைக்கு எக்ஸ்ரேவை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏம்மா, யாருமா இங்க கஸ்தூரி? நான் தான் மேடம் கஸ்தூரி. மேடம், உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, வாங்க என் கூட. என்னம்மா நீங்கள் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்படி ஸ்கேன் எடுத்து என் உடம்புக்கு எதாச்சுன்னா அதுக்கு வேற நான் தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கம்மா. அது எப்படி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறீங்க? சொல்கிறேம்மா. முதல்ல நேற்று எடுத்த சிடி ஸ்கேன், அப்புறம் இன்றைக்கி எடுக்க போகிற எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன், இது எல்லாத்தையும் பற்றியும் நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தாங்கம்மா உங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட். இப்போது உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது எக்ஸ்ரே மிஷினில் படுக்கவோ இல்லை உட்காரவோ தான் வச்சு எடுப்பாங்க. அப்போ அந்த மிஷினோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டியூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுலேருந்து தான் எக்ஸ்ரேஸ்லாம் வெளில வரும். அப்படி வெளில வர கதிர் எல்லாமே உடம்புல பட்டு ஊடுருவி போகும். அப்படி போகும்போது தான் நமக்கு நெகட்டிவ் பிரிண்ட்டுன்னு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அதுதான் இந்த ரிப்போர்ட். இந்த கதிர் எப்படி இருக்கும்? ஒரு நேர்கோட்டில் ஒரு மின்னல் மாதிரியான ஒளி வரும். அதுக்கு பேர் தான் கதிர். சரி, இது ஏன் கருப்பு வெள்ளை படமாக மட்டும் தெரியுது? உடம்புல எந்த பக்கத்தை எடுக்கிறோமோ அது மட்டும் ரொம்ப வெள்ளையாக தெரியுது, அது எப்படி?
அது ஒன்றும் இல்லைங்கம்மா, கதிர்கள் ஊடுருவுற விதத்தை பொறுத்து தான். இப்போது எலும்பு நிறையா இருக்கிற இடத்துல கதிர்கள் அதிகமாக உள்வாங்கிக்கும், அதனால் அது பிரைட்டாக தெரியுது. அதுவே நரம்பு, தசை இந்த மாதிரியான இடத்துலலாம் கம்மியான அளவு தான் கதிர்கள் உள்வாங்கும், அதனால் மற்ற இடம்லாம் பிரைட் கம்மியாக தெரியுது. இந்த கலரை வச்சு தான் அடிப்பட்ட இடத்தையே கண்டுபிடிக்க முடியும். என்னம்மா சொல்கிற? கலரை வச்சு அடிப்பட்ட இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம்மா, இப்போ உதாரணத்துக்கு எலும்பு உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எலும்புக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இதை தான் சிடி ஸ்கேன்லேயும் பண்ணுவாங்க. என்னது, இதே தான் அதுலேயும் பண்ணுவாங்களா? அப்போது அது ரெண்டும் வேற வேற இல்லையா? வேற வேற தான், ஆனால் செய்கிற ப்ராசஸ் ஒன்று தான். இப்போது எக்ஸ்ரேயில் பார்த்தா படம் 2Dயாக இருக்கும், சிடி ஸ்கேனில் 3Dயாக இருக்கும். அது ஏமா அப்படி? இப்போ நீங்கள் சிடி ஸ்கேன் மிஷினில் படுத்தா முதல்ல உடம்புல எந்த பிளேஸில் ஸ்கேன் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிஷினை செட் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த மிஷினில் இருந்து எவ்வளவு ரேஸ் தேவையோ அது மட்டும் நம்ம உடம்பு மேலே படும். இதே தானம்மா எக்ஸ்ரே மிஷினும் பண்ணுதுன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிடி ஸ்கேன் மிஷினில் இருந்து வர ரேஸ் எல்லாம் 360 டிகிரியில் சுற்றி வரும். இப்படி இது சுற்றுறதால நம்ம உடம்போட 3D வடிவம் கிடைக்கும். இந்த 3D ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு உடம்புல இருக்கிற சின்ன சின்ன கட்டியை கூட எந்த இடத்துல இருக்குது, எந்த சைஸில் இருக்குன்னு டாக்டரால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதெல்லாம் சரிம்மா, இந்த எக்ஸ்ரே எடுக்க போகும்போது என்னோட நகையெல்லாம் கழட்டிட்டு வர சொன்னீங்களே, அது ஏன் அப்படி? கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் ரேங்க் 10க்கு கீழே இருக்கிற எல்லாமே அடர்த்தி கம்மியாக இருக்கும், ரேங்க் 10க்கு மேலே இருக்கிறது எல்லாம் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கோல்டு மேலே எக்ஸ்ரேஸ் அனுப்பும்போது அந்த எக்ஸ்ரேஸ் கோல்டு மேலே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். அது ஊடுருவி போகாது, ஏன்னா கோல்டோட அட்டாமிக் 79. இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 விட அதிகமாக இருக்குது. இப்படி ரெஃப்ளெக்ஷன் நடக்கிறதால ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் எக்ஸ்ரே எடுக்கும்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, இந்த கதிர்கள் எல்லாம் உடம்புல படுறதால எந்த பிரச்சனையும் வராதா? எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் ரெண்டுலேயுமே எக்ஸ்ரேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை அயானைசிங் ரேடியேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது பாதிப்பை ஏற்படுத்துகிற கதிர்கள். என்னம்மா, பேரையே பாதிப்பு ஏற்படுத்தும் கதிர்னு சொல்கிற? இதை நம்ம மேலே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. டாக்டர்ஸ் கூட அடிக்கடி எடுக்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அதிகப்படியாக அனுப்பிட்டா எந்த மாதிரியான பிரச்சனை வரும்? அதிகப்படியாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா மனித உடலில் இருக்கிற செல் எல்லாம் பாதிப்படையும். அப்படி ஆகும்போது தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, முடி கொட்டுறது, தலைவலி இது மாதிரியான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இன்னொன்று சொன்னீங்களே, எம்ஆர்ஐ அப்படின்னா என்ன? எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மிஷின் நூலில் போனால் உடனே நம்ம உடம்புல காந்த விசையை செலுத்துவாங்க. அதை வச்சு உடம்புல இருக்கிற ப்ராப்ளமை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. என்னம்மா சொல்கிற? உடம்புல காந்த விசையை செலுத்துவாங்களா? ஆமாம், நம்ம உடம்புல 3/4 பகுதி நீரால் நிரம்பி இருக்கும். அதில் இருக்கிற ஹைட்ரஜன் காந்த விசையால் ஈர்க்கப்படும், அதனால் ஹைட்ரஜன் காந்த தன்மையோடு இருக்கும். இப்படி காந்த தன்மையோடு இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் மூலமாக ரேடியோ வேவ்ஸை அனுப்புவாங்க. அந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான் நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணி சென்சார் மூலமாக என்ட்ரி பண்ணுவாங்க. இந்த சென்சார் இன்ஃபர்மேஷன் வச்சு இன்னொரு சிஸ்டம் மூலமாக நமக்கு ரிப்போர்ட்டாக வரும். அப்போது நம்ம உடம்புல இருந்து அந்த காந்தத்தன்மை போகாதா? அப்படியே தான் இருக்குமா? இல்லை, இந்த சென்சார் ஸ்கேன் பண்ணி முடித்ததும் அந்த காந்த விசை அனுப்புறதை நிறுத்திடுவாங்க. அதனால் ஹைட்ரஜன் பழைய நிலைமைக்கே வந்துடும். அப்போது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதால பாதிப்பு வராதா? இதில் உடம்புக்கு பாதிப்பு தர மாதிரி எந்த கதிரும் அனுப்ப போகிறதில்ல. சரி, எக்ஸ்ரே எடுத்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, எம்ஆர்ஐ எடுத்தால் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறீங்க? ஒரு ஸ்கேனும் எக்ஸ்ரேவும் ஒரு பர்பஸ்க்கு எடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்லாம் கதிர்கள் கம்மியாக தான் நம்ம மேலே செலுத்துவாங்க. அதனால் எந்த அளவுக்கு செலுத்தினா பாதிப்பு ஏற்படாதுன்னு டாக்டருக்கு தெரியும், அதனால் அவங்க எடுக்க சொல்கிறாங்க. இனிமே இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனை பற்றிலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி சொல்லி அவங்களையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். சரிங்கம்மா, நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி சொல்கிறேன்.
என்ன இஷ்யூ இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் பற்றிலாம் இதை போயிட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, அவங்கள பயப்பட வேணான்னு. ஓகே ஹரி, கண்டிப்பா சொல்றேன். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்ச்சியில் ஆசிரியராக ஆர்ஜே கோபால், மாணவர்களாக ஆர்ஜே ஐஸ்வர்யா மற்றும் ஆர்ஜே ஹரிஹரன். நாளும் அறிவியல் நிகழ்ச்சியில் செவிலியராக ஆர்ஜே ஐஸ்வர்யா, பேஷண்டாக சரண்யா, எடிட்டிங் ஆர்ஜே கோபால். இதோட இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சி முடிவடையுது. இதே மாதிரி வேற ஒரு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஹரி. நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. ஒரு நிமிஷம், என்னடா இவன் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு திருப்பி வந்து பேசுறானேன்னு யோசிக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி கேட்க போகிறோன்ட்டு உங்களுக்கு சின்ன க்ளூ கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்னெல்லாம் தேவை இருக்கும்? நான் எதுவும் பணத்தை பற்றிலாம் பேசலை. நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மூச்சு காற்றா, தண்ணியா, இருக்க இடமா? சரி, இதெல்லாம் விடவும் முக்கியமான ஒன்று உங்கள் உடம்புக்கு தேவை. அதை பற்றி தான் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அதை பற்றி சின்ன க்ளூ தரேன், உங்களால் முடிஞ்சா கண்டுபிடிங்க. இந்த உலகத்தில் முதல்ல உயிரினங்கள் தோன்றும் போது உயிரினங்கள் பேசுறதுக்கு இந்த தனிமத்தை தான் பயன்படுத்துச்சு. அந்த தனிமம் இல்லாமல் எந்த உயிராலையும் அதனுடைய உணர்ச்சிகளை கூட தெரிஞ்சிக்க முடியாது. மனுஷங்களோட உடம்புல முக்கியமான ஒரு அங்கத்தை இந்த தனிமம் தான் வகிக்குது. இதே மாதிரி மற்ற உயிரினங்கள்லையும் இதனுடைய தாக்கம்ன்றது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் உலகத்தில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள்லேயே 4வது மிகப்பெரிய தனிமமாக இதுதான் காணப்படுது. ஆனால் இது நம்மளுக்கு பியூராக கிடைக்காது. இது எப்பவுமே வேற ஒரு தனிமத்து கூட சேர்ந்து தான் கிடைக்கும். இதெல்லாம் வச்சே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நாளைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக சொல்கிறதுக்கு நான் தான் வரேன். மறக்காமல் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட.
பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திட.